இந்த சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக அரசு ரொம்ப கவனமாக இருக்குது. இவங்க கேட்குற தேதிகளில் பர்மிஷன் கிடையாது, இவங்க சொல்கிற இடத்துல பர்மிஷன் கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ திருச்சியில் வந்து சத்திரம் பகுதி, சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு மீட்டிங்கிற மாதிரி இவங்க கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா மேடை அமைத்து ஒரு பொதுக்கூட்டம்லாம் கிடையாது. இவருடைய பிரச்சாரவே அப்படி போகும்போது அந்த இடத்துல நிற்க போது ஒரு 1/2 மணி நேரம் பேச போகிறாரு. இன்னும் 1/2 மணி நேரம் கூட அவர் பேச மாட்டார். ஏன்னா அவர் மாநாட்டிலேயே அவ்வளோ நேரம் பேசுறது இல்லை. அதுக்கே இவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ இடையூறுகளை பண்ணி கடைசியில் நீதிமன்றம் போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பர்மிஷனை கொடுக்குறாங்க. சீமானை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கூலிப்படையில் ஒருத்தர் தான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 100 கோடி ரூபா திமுக தரப்பிலிருந்து இவர் பணம் வாங்கியிருக்காரு. சபரீசனை சந்தித்து அவருடைய ஆலோசனைப்படி இன்னைக்கு விஜய் எதிர்க்கிறாருங்கிற செய்திகள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போதே நம்ம கிட்ட கூலி வாங்குற ஒருத்தரை பார்த்து நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு கூட வந்து திமுக நினைச்சிருக்கலாம். இந்த சீமான் இவங்களுக்குலாம் அந்த பர்மிஷன் வந்து ஈஸியாக கிடைச்சிருது, விஜய்க்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? விஜய் வந்து ஒரு நடிகராக ஒரு உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர். என்ன இன்னும் சொல்லப்போனால் ரஜினியை விட ஒரு படி மேலே இருந்தார் விஜய். அப்படி இருக்கும்போது அவருக்கு எல்லா மட்டத்திலும் எல்லா வயதினரிடத்திலும் ஒரு செல்வாக்கு இருக்கு. இன்னைக்கு அரசியலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய மக்கள் எழுச்சியாக அவர் பின்னால் இளைஞர்கள்லாம் திரண்டு நிற்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பயமும் பதட்டமும் வரத்தான செய்யும். உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார், விஜய் அரசியல் பற்றி கேட்கும்போது நான் சினிமா செய்திகள்லாம் படிப்பதில்லைன்னு அவ்வளவு இலக்காரமாக நக்கலாக பதில் சொன்னாங்க. அதுக்கு இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டுக்கு பிறகுதான் அடடா நம்மளை காலி பண்ணிடுவார் போல இருக்குன்னு ஒரு பயம் வந்து விஜய் வந்து ஒரு சீரியஸாக பார்க்க ஆரம்பித்தாங்க. தமிழக அரசியல்ல அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட வந்து அந்த சுற்றுப்பயணமா அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயோட அந்த சுற்றுப்பயணம் தான். இப்ப நேற்று அந்த கட்சியில இருந்து ஒரு அறிவிப்பு வந்து 13ஆம் தேதியில இருந்து அந்த சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்குறாங்க. இந்த சுற்றுப்பயணத்தை முதல்ல எப்படி பாக்குறீங்க? அதுவும் சனிக்கிழமைகள்ல தான் இந்த சுற்றுப்பயணம் வந்து சொல்றாங்கல்ல சார். அதாவது இவ்வளவு நாள் வந்து விஜய் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா, பனையூர் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டே அரசியல் பண்றாரு, இவர் மக்களை தேடி வர்றதில்லை, இவர் ஒரு பனையூர் பண்ணையாரு, அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஆஃபீஸ் பண்ணுறாருல நிறைய விமர்சனங்கள் முன் வச்சாங்க. ஸோ அதற்கு பதிலடியாக இந்த சுற்றுப்பயணம் இருக்க போகுது, அதில் எந்த மாற்றமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக அரசு ரொம்ப கவனமாக இருக்குது. இவங்க கேட்குற தேதிகளில் பர்மிஷன் கிடையாது, இவங்க சொல்கிற இடத்துல பர்மிஷன் கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ திருச்சியில் வந்து சத்திரம் பகுதி, சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு மீட்டிங்கிற மாதிரி இவங்க கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா மேடை அமைத்து ஒரு பொதுக்கூட்டம்லாம் கிடையாது. இவருடைய பிரச்சாரவே அப்படி போகும்போது அந்த இடத்துல நிற்க போது ஒரு 1/2 மணி நேரம் பேச போகிறாரு. இன்னும் 1/2 மணி நேரம் கூட அவர் பேச மாட்டார். ஏன்னா அவர் மாநாட்டிலேயே அவ்வளோ நேரம் பேசுறது இல்லை. அப்போ ஒரு பிரச்சார வேலையில் போகும்போது மிஞ்சி போனால் ஒரு 10-15 நிமிஷம் பேச போகிறாரு. அதுக்கே இவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ இடையூறுகளை பண்ணி கடைசியில் நீதிமன்றம் போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பர்மிஷனை கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சுற்றுப்பயணத்தை சனி ஞாயிறுகளில் இவர் பிளான் பண்ணுறாரு. அதுவும் இன்னைக்கு விமர்சனத்துக்குள்ளாக இருக்கு. அண்ணாமலை போன்றவர்கள்லாம் என்ன விடுமுறை நாளில் மட்டும்தான் இவர் மக்களை சந்திப்பாரா? இவ்வளவு நாள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணிட்டு இருந்தாருன்னு தான் சொன்னாங்க. இப்போ வீக்கெண்ட் அரசியல் வந்து விஜய் பண்றாரு. இல்ல என்ன பண்ணா என்ன, மக்கள் அவரை எப்படி ரிசீவ் பண்ண போறாங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள கேள்வி. இந்த சனி ஞாயிறு விஷயத்திலே பாத்தீங்கன்னா விஜய் தரப்பில் சில நியாயங்கள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, தாவேகாங்கிறது சமீபத்தில் பிறந்த குழந்தை. அதுல இருக்கிற நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய அனுபவம்லாம் கிடையாது. இப்பதான் அவன் அரசியலே கத்துக்க போறான், கத்துக்க கூட ஆரம்பிக்கல. சோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் அப்படின்னு போடும்போது இந்த ஏற்பாடுகளை பண்றதுல அந்த நிர்வாகிகளே திணறி போயிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு திருச்சியில வந்து முதல் நாள் வர்றாருன்னு வச்சுக்கோமே, காலையில வர்றாரு, சாயந்தரம் பெரம்பலூர் வர்றாருன்னு வச்சுங்களேன். இப்ப காலையில விஜய் வர்ற இடத்துக்கு அந்த பெரம்பலூர் நிர்வாகிகள் இங்க வரணும்னு தானே ஆசைப்படுவாங்க. சாயந்தரம் தான் இங்க வந்துருவாருன்ட்டு அங்க உட்கார மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ஆர்வ கோளாறுகள் தான். ஸோ அப்ப இங்க கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பெரம்பலூருக்கு யார் அந்த ஏற்பாட்டை கவனிக்கிறது? ஸோ இந்த புரிதல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, 2 நாள் பண்ணுவோம், அடுத்து ஒரு 4-5 நாள் கேப் விடுவோம், அடுத்த வாரம் இன்னொரு இடத்துக்கு போவோங்கிற மாதிரி இவர் பிளான் பண்றாரு. அது காரணம் என்னன்னா, இவர்களுக்கு அந்த அரசியல் இன்னும் பழகணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் தான். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து எனக்கு தோணுச்சு, இது காரணமாக இருக்கலாம்,
விடுமுறை நாட்கள்ல போனோம்னா மக்களுக்கு வந்து பெரிய சிரமங்கள் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் பெரும்பாலும் கூடுகிற இப்போ சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு இடத்துல போய் நடத்தும் போது, இப்போ நீங்க ஒரு வீக் டேஸ்ல நடத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா வேலைக்கு போறவங்க போயிட்டு வர்றவங்க வந்து மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாவாங்க. ஸோ அவங்க சிரமப்பட்டு இந்த விஜயால நமக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாக்குகள் விஜய்க்கு கண்டிப்பா கிடைக்காது. அப்ப அவர்களையும் கஷ்டப்படுத்தாம ஒரு விடுமுறை நாள்ல வச்சோம்னா எல்லாருக்கும் வசதியா இருக்குமே கூட அவர் நினைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை. இப்போ விஜய்ங்கிற ஒரு சினிமாவில் நம்ம ஹீரோவாக பார்த்தாலும் அவர் ஒரு ஹியூமன் பீயிங் தானே. 50 வயதை கடந்த ஒருத்தனுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமோ அது விஜய்க்கும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சுகர், பிபி போன்ற விஷயங்கள்லாம் விஜய்க்கு இருக்காதுன்னு என்ன நிச்சயம், புரியுதா இல்லையா? ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர் அப்படி ஒரு அட்டவணையை போட்டிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. என் கேள்வி என்னன்னா, அவர் வீக்கெண்ட்ல வந்தாலும் அதற்கு மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, அதை வந்து இவர் எப்படி யூட்டிலைஸ் பண்றாரு அப்படிங்கிறத பார்த்தா போதும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நேற்று அந்த அறிவிப்பு வந்தது, அதுல இருந்து விஜய் ரொம்ப அந்த விமர்சனம் பண்றத வந்து தொடங்கிட்டாங்க திமுக சார்பில் இருந்து. சனிக்கிழமை நாயகன் வந்து விஜய்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்களா சார்? இதை நம்ம வந்து எப்படி பார்க்கலாம்? ஏன்னா நிறைய வழக்கு பதிவுகள்லாம் இப்ப விஜய் கட்சியினர் மேல வந்து போட்டாங்க. நேத்து வந்து அந்த அறிவிப்பை வந்து விஜய் கொடுத்தாங்க. திமுக எங்களை கண்டு வந்து அஞ்சுகிறது அப்படின்ட்டு ரொம்பவே ஸ்டேட்மெண்ட் போல்டா வந்து கொடுத்திருந்தார்ல சார். இன்னும் இந்த சுற்றுப்பயணம் போகும்போது இன்னும் அந்த விமர்சனம் வந்து அதிகமாக தானே சார் செய்யும். இல்ல அது ஒரு விஷயமே கிடையாதுங்க. இன்னொன்னு விஜயை யார் விமர்சனம் பண்ணுவா? விஜயினுடைய எதிரிகள் விமர்சனம் பண்ணுவாங்க, ரைட்டா? ஆனா மக்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கு. விஜயை ஆதரிக்கிற, விஜய்க்கு நம்ம வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட ஒருத்தர் இந்த விமர்சனத்தினால தன்னுடைய எண்ணத்தை மாத்திக்குவாரா? கண்டிப்பா மாட்டாரு. அதுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாம ஒரு குழப்ப நிலையில் அல்லது பாத்தீங்கன்னா ஒரு தெளிவற்ற நிலையில் இருக்கிற ஒரு வாக்காளர் இந்த நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அது விஜய் மீதான அனுதாபமாக மாறி அவரும் கூட தாவேக்காக்கு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு கட்சி அப்படின்னாலே அந்த கட்சிக்கு விமர்சனங்கள் வரத்தானே செய்யும். இன்னைக்கு ஸ்டாலின் வந்து ஒரு நல்லாட்சி நடத்துறதா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா அந்த ஆட்சி மீது எனக்கு எவ்வளவு பெரிய விமர்சனங்கள்லாம் இருக்கு. அதனால விமர்சனம் அப்படிங்கிறது எல்லாரும் மீதும் வரும். அதுக்கெல்லாம் இதுவே கிடையாது. அதுக்கடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் என்ன செய்தாலும் விமர்சனம் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அது சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப திமுக தரப்பிலும் சரி மற்ற பாஜகவிலும் சரி ஒரு பெரிய இணைய கூலிப்படை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இவர் வியாழக்கிழமை இந்த சுற்றுப்பயணத்தை வைக்காம சனி ஞாயிறுல வைக்காம ஒரு வியாழன் வெள்ளின்னு வச்சா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? வெள்ளிக்கிழமை நாயகன், வியாழக்கிழமை நாயகன் சொல்ல போறாங்க. ஆக இவங்க விஜயை விமர்சனம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் என்ன சொன்னாலும் அதுதானே பண்ண போறாங்க. அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. மற்ற கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்களா சார்? இப்போ இபிஎஸ் எடுத்துக்கணும், இல்ல சீமான் எடுத்து, இவங்களுக்குலாம் அந்த பர்மிஷன் வந்து ஈஸியா கிடைச்சிருது. விஜய்க்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? ரொம்ப அந்த நெருக்கடிகளை வந்து திமுக பயங்கரமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க சார். ஏன்னா இப்போ ஒரு சுற்றுப்பயணம் கொடுத்துட்டது அப்புறம் வேணா நிறைய பிரச்சனைகள் வந்து கொடுக்கலாம். கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குறாங்கன்னா இப்ப விஜய் சொன்ன மாதிரி திமுக ரொம்பவே பயப்படுது விஜயை பார்த்து. அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? உண்மைதான். இப்ப என்ன எடப்பாடி மீது வந்து திமுகக்கு எந்த பயமும் பதட்டமும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா எடப்பாடி என்னைக்கு பாஜகவோட போனாரோ அப்பவே அவர்களுடைய வெற்றி வாய்ப்புங்கிறது இல்லாம போச்சு. நிச்சயமாக அதிமுக கூட்டணியால் ஜெயிக்க முடியாது. அது திமுகவுக்கு பாத்தீங்கன்னா 100% உறுதியா தெரியும். அதனால அவங்கள வந்து இவங்க பெருசா அலட்டிக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி போற ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டத்தை நீங்க பாக்குறீங்க. இதை நீங்க பார்க்கும்போது அடடா இவருக்கு மக்கள் செல்வாக்கு இவ்வளவான்னு எல்லாருக்கும் தோணும். ஆனா உண்மை என்னன்னா தலைக்கு 500 ரூபாய் கொடுத்து அந்த மக்களை வந்து கூட்டிட்டு வந்து அங்க நிறுத்தி வச்சு காசு கொடுக்குறாங்க. அதனால அது ஆளுங்கட்சிக்குமே தெரியும். அதனால இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, இதெல்லாம் ஒரு ஓட்டாக மாறாதுன்னு அவங்க ரொம்ப கூலா இருக்காங்க. அதுக்கடுத்து சீமான் குறித்து இவங்களுக்கு பதட்டம் இல்லை. சீமானை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கூலிப்படையில ஒருத்தர் தான். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 100 கோடி ரூபாய் திமுக தரப்பிலிருந்து இவர் பணம் வாங்கியிருக்காரு. சபரீசனை சந்திச்சு அவருடைய ஆலோசனைப்படி இன்னைக்கு விஜய் எதிர்க்கிறாருங்கிற செய்திகள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போதே நம்ம கிட்ட கூலி வாங்குற ஒருத்தரை பார்த்து நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு கூட வந்து திமுக நினைச்சிருக்கலாம். ஆனா விஜய் அப்படி இல்லை. விஜய் வந்து ஒரு நடிகராக ஒரு உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர். என்ன இன்னும் சொல்ல போனா ரஜினியை விட ஒருபடி மேல இருந்தார் விஜய். அப்படி இருக்கும்போது அவருக்கு எல்லா மட்டத்திலும் எல்லா வயதினரிடத்திலும் ஒரு செல்வாக்கு இருக்கு. இன்னைக்கு அரசியலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய மக்கள் எழுச்சியா அவர் பின்னால இளைஞர்கள்லாம் திரண்டு நிக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பா வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பயமும் பதட்டமும் வரத்தானே செய்யும். யோசிச்சு பாருங்க, எடப்பாடியை வந்து எந்த வகையிலையும் தொல்லை கொடுக்கல, சீமானா ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஆனா விஜயனுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் இவங்க தடை போடுறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவர் வந்து நம்மளை காலி பண்ணிடுவாரு, ஆட்சி அதிகாரத்தை நம்ம கிட்ட இருந்து இவர் புடுங்கிடுவாரு அப்படிங்கிற அந்த பயம் தானே
காரணமாக இருக்க முடியும். இப்ப ஏற்கனவே விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு வந்து ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. புதுசா ஒரு கட்சிக்கு வந்து 5% ஓட் பேங்க் வந்து அப்பவே இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த மாநாடுகள்லாம் போகும்போது அது 10 மாறிச்சு, அப்புறம் 15 மாறிச்சு. இப்ப அந்த சுற்றுப்பயணம் எல்லாம் முடிஞ்சு விஜய் வெளியே வரும்போது விஜய்க்கு வந்து ஒரு 30% ஓட் பேங்க் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா நடிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு தேர்தல் களத்தில் இருக்காது அப்படின்னு நான்லாம் ரொம்ப உறுதியா நம்பினேன். பட் என்னுடைய கருத்தே காலப்போக்கில் மாறியதற்கு காரணம் என்னன்னா விஜய் குறித்து வருகிற அந்த சர்வே முடிவுகள். முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உளவுத்துறை தான் முதல்ல ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அவங்க சொன்ன ரிப்போர்ட் என்னன்னா விஜயை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாத அவருக்கு இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதம் இருக்கு அப்படிங்கிற முதல் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு அப்புறமா தான் திமுக வந்து இவரை சீரியஸா பாக்குது. அதுக்கு முன்னால உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார், விஜய் அரசியல் பத்தி கேட்கும்போது நான் சினிமா செய்திகள்லாம் படிப்பதில்லைன்னு அவ்வளவு இலக்காரமா நக்கலா பதில் சொன்னாங்க. அதுக்கு இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டுக்கு பிறகுதான் அடடா நம்மளை காலி பண்ணிடுவார் போல இருக்குன்னு ஒரு பயம் வந்து விஜயை வந்து ஒரு சீரியஸா பார்க்க ஆரம்பிச்சாங்க. உளவுத்துறை சர்வேக்கு அப்புறம் என்ன அப்படின்னா பல்வேறு ஊடகங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பு நடத்துகிற பல்வேறு நிறுவனங்கள் வந்து தொடர்ச்சியா தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு போய் வந்து ஒரு சர்வே எடுக்கும் போது ஒரு ஆச்சரியத்தக்க முடிவு என்ன அப்படின்னா விஜய்க்கு வந்து 25% மேல், அதாவது 27, 28 இந்த ரேஞ்சில் வந்து அவருக்கு வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வர ஆரம்பிச்சது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கருத்து கணிப்புகளை நீங்க அப்படியே எடுத்துக்கவும் முடியாது, மொத்தமா நிராகரிக்கவும் முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கு கருத்து கணிப்பு எடுப்பவர்களில் பலர் யாரோ ஒருத்தர் காசு வாங்கிட்டு அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஒருத்தர் இருக்கார், செந்தில் பாலாஜி இருக்காரு அப்படின்னா இப்ப அவர் தன்னுடைய செல்வாக்கை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க சர்வே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை இருக்காரு அப்படின்னா அவர் தனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க சர்வே எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும் போது இவ்வளவு ரூபா பணம் கொடுக்குறானே அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய மனம் கோணாம ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க. ஆனா உண்மை வந்து இங்க வேற இருக்கும். அப்ப இந்த மாதிரி ரிப்போர்ட்டை நம்ம நம்புறதுங்கிறது வேஸ்ட். அதே நேரம் சில நிறுவனங்கள் என்ன அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா வந்து அந்த சர்வே எடுப்பாங்க. யாருக்கும் விலை போகாமல் என்ன கள நிலவரமோ அதை வந்து ரிப்போர்ட்டா கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை நீங்க அப்படி நம்மளுடைய அறிவு கொண்டு ஆராயும் போது சில நம்பகமான நிறுவனங்களுடைய சர்வே முடிவுகளில் விஜய்க்கு வந்து ஒரு கணிசமான வாக்குகள் இருப்பதை புரிஞ்சுக்க முடியுது. ஆக இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது எல்லாமே இந்த அரசியல் மாநாடு, 2வது மாநாடு நடப்பதற்கு முந்தைய நிலவரம். இப்ப மாநாடு நடத்திட்டாரு, தொடர்ந்து அவர் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாரு, அடுத்தாப்புல மக்களை நோக்கி அவர் போறாரு. இப்ப இதெல்லாம் நடக்கும் போது இந்த 27 என்பது ஒரு 30 கடந்த ஒரு இடத்துக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் அந்த சுற்றுப்பயணம் நம்ம எடுத்துக்கலாம்ல சார். இப்போ அவர் வந்து இப்போ மக்களை வந்து சந்திக்கிறாரு. ஒரு நாள்ல வந்து 3 மாவட்டத்தை வந்து பிளான் பண்றாங்க. அந்த 3 மாவட்டத்தை வந்து ஈஸியா அவங்க அப்ரோச் பண்ண முடியுமா? ஏன்னா அவர் போற வழியில அந்த நெடுகிலும் அந்த மக்கள் வந்து கூட்டம் இருக்கும். அந்த மாவட்டத்தில் இருக்க அந்த பிரச்சனையை வந்து விஜய் பேசணும்ல சார். அந்த ஒரே நாள்ல வந்து 3 மாவட்ட பிரச்சனை வந்து விஜயால பேச முடியுமா? இல்ல அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம வந்து மாவட்டம்னு இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில் தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு மாவட்டமே கிட்டத்தட்ட ஒரு தாலுக்கா அளவுல தான் இருக்கு. அதுதான உண்மை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அரை நாள்லயே சுத்தி வந்துடலாம். அவ்வளவுதான் அந்த பரப்பளவே இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வழிநடுக போகும்போது எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு ஒரு வாக்கு சேகரிக்கிற கூட்டம் மாதிரி வாக்காள பெருமக்களை எல்லாம் பேசிட்டு போறது இல்லை. இந்த திறந்த வேன்ல போவாங்க, மக்கள் கூட்டத்தை பார்த்து அப்படி கும்பிட்டுட்டே போவாங்க. ஒரு மத்திய இடத்துல ஒரு பொதுவான இடத்துல நின்று மட்டும் கொஞ்ச நேரம் அவங்க பேசுவாங்க. இதுதானே அவங்களுடைய சுற்றுப்பயண திட்டமா இருக்கும். அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மாவட்டங்களை கவர் பண்றதுலாம் ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாவட்ட தலைநகரங்கள்ல இவருடைய பேச்சுங்கிறது பிரதானமா இருக்கும். மற்ற இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரிதான் பேசிட்டு போவாருன்னு நினைக்கிறேன். பட் அதே நேரம் மாவட்ட வாரியாக போகும்போது நீங்க பொதுவா ஒரு ஊழலாட்சி அகற்றேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு போகாம அந்த லோக்கல் பிரச்சனையை நீங்க டச் பண்ணணும். அதுதான் மக்களுக்கு வந்து உங்கள் மீது நம்பிக்கையும், அடடா இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை தீரவே இல்லை, இவர் வந்தா தீத்துருவார் போல இருக்குன்னு ஒரு நம்பிக்கை ஏற்படணும் அப்படின்னா நீங்க லோக்கல் பிரச்சனையை டச் பண்ணணும். இது அங்க இருக்கிற அந்த லோக்கல் நிர்வாகிகள் கையில தான் இருக்கு. முதல்ல அவனுக்கு அது பிரச்சனையான்னு தெரியணும்ல. அப்பதானே விஜய் கவனத்துக்கே அவன் கொண்டு வர்றான். எல்லாத்துக்கும் மேல ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் இந்த கட்சியில் இருப்பதால் லோக்கல் பிரச்சனை எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணி அதை விஜய்க்கு கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து ஆட்சியில் வந்து பங்குன்னு சொல்லியிருந்தாங்க சார். இப்ப சுற்றுப்பயணத்துக்கு பிறகு அவர் கூட கூட்டணிக்கு வந்து வேற ஏதாவது கட்சிகள் வந்து வருமா? ஏன்னா ஆட்சியில் பங்குன்னு சொல்லி இன்னும் ஒருத்தர் கூட வரலையே. இந்த சுற்றுப்பயணத்துக்கு பிறகு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இங்க இருக்கிற கட்சிகளுடைய நிலவரத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற அனைத்து கட்சிகளுமே
ஏதோ ஒரு குடிசையில வந்து ஒண்டிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு அதிமுக குடிசை அல்லது திமுக குடிசையில ஒண்டிக்கிட்டு இருக்காங்க. யாரும் தனிச்செல்லாம் நிக்கல. இப்ப தேமுதிக, பாமக போன்றவர்கள் நாங்க எதுலயும் இல்லைன்னு சொன்னாலும் நாளைக்கு மோடி வந்தா அவர்கிட்ட போய் கூல கும்பிடு போட்டு நிற்பாங்க. அப்ப இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம், இவங்க இந்த கூட்டணியில தான் இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தை டிமாண்ட் பண்றதுக்காக நாங்க தனிச்சு நிக்கிறோம், எந்த கூட்டணியிலும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. தேமுதிகவும் அப்படித்தான். இப்ப விஜய் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் கூட கூட்டணி வந்தீங்கன்னா நான் ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரேன்னு சொன்னது இவர்களை குறிவைத்து கிடையாது. அவர் பொறுத்த வரைக்கும் விசிக இடதுசாரிகளை நம்ம பக்கம் கொண்டு வரணுங்கிற ஒரு அடிப்படையில தான் அவர் சொன்னார். அவர்கள் திமுக கூட்டணியில இப்போ நம்ம சேஃபா இருக்கோங்கிற நம்பிக்கையில வந்து விஜயனுடைய கோரிக்கையை அவங்க நிராகரிச்சிட்டாங்க. அதே நேரம் இது வந்து நிலையான சூழல் கிடையாது. ஏன்னா இப்ப தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி எத்தனை தொகுதியெல்லாம் பேசும்போது திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு கொம்பு முளைக்கும். இவ்வளவு நாள் அவர்களுடைய கூட்டணி தோழர்களா இருந்தவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு அடிமை மாதிரி நடத்த ஆரம்பிப்பாங்க. இந்தா நான் தர்ற சீட்டை வாங்கிட்டு ஓடு, நான் சொல்ற இடத்துல போய் நில்லுங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு அவங்களுக்கு வரும். அப்படி வரும்போதெல்லாம் விசிகாவும் சரி இடதுசாரிகளும் சரி அந்த அவமானத்தை மென்று முழுங்கி விட்டு வேற வழி இல்லாம அவர்கிட்டயே அவங்க வந்து அதே கூட்டணியில நீடிச்சதை நம்ம பார்த்தோம் கடந்த காலங்கள். இப்ப என்னன்னா அந்த மாதிரி ஒண்ணு நடக்கும்போது அங்கிருந்து நேரா தாவைக்காவை நோக்கி நடைய கட்டுவாங்க. ஏன்னா அதிமுக பக்கம் போக முடியாது, அங்க பாஜக இருக்கு. ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினா இப்ப இவங்க வந்து அங்க செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் அறிவிக்கும் போதுதான் யார் யார் எந்தெந்த கட்சிக்கு வருவாங்க, யார் எங்கிருந்து எங்க போவாங்கிறதே முடிவாகும். அந்த நேரத்தில் தாவேக்காவுக்கு சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதே நேரம் விஜயை பொறுத்தவரை யாரை தன்னுடைய கூட்டணியில் சேர்ப்பதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு டிடிவியும் ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜயை வந்து புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா நமக்கு வேற போக்கடம் இல்லை, இவர் கேட்ட திறந்தாருன்னா நேரம் பனையூர்ல போய் தஞ்சம் அடைஞ்சிடலான்னு அவங்க பாக்குறாங்க. ஆனா அது வந்து தாவேக்காவுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா நீங்க திமுகவை சொல்றீங்க இவங்க ஊழல் பண்றாங்க, கருணாநிதி குடும்பம் வந்து ஊழல் பண்ணி கோடிக்கணக்கில் பணம் சேர்த்திருக்காங்கன்னு சொல்ற நீங்க உங்க பக்கத்துல டிடிவி தினகரன் நிக்க வச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? அவங்களே ஜெயலலிதா ஆட்சியில கோடி கோடியா கொள்ளையடிச்சு அந்த பணத்தில் கொளித்த ஒரு குடும்பம் தான். அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு, துணை முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு. அவர் எவ்வளவு கொள்ளையடிச்சாரு, எத்தனை கட்டுமான நிறுவனங்களில் எத்தனை ஆயிரம் கோடி முதலீடு பண்ணியிருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த பக்கம் டிடிவியே இந்த பக்கம் ஓபிஎஸ் வச்சுட்டு ஊழல் குடும்பம்னு கருணாநிதியை நோக்கி உங்களால் சுட்டு விரல் நீட்ட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுக்கு அடுத்து பிளவுவாத சக்திகளுக்கு எதிராக நான் தாவேக்காவை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு இவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா இவர் பாஜகவை மட்டும் குறிவச்சு அப்படி சொல்லல, பாமகவையும் சேர்த்து தான். என்னன்னா பாஜக மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்துது, பாமக சாதியை வச்சு மக்களை பிளவுபடுத்துது. இன்னைக்கு பாமகவுக்கு வேற போக்கிடம் இல்லாம தாவேக்காவை நோக்கி வந்தால் அவர்களையும் இவர் பக்கத்துல வச்சுக்கிட்டு நாங்கள் பிளவுவாத சக்திக்கு எதிராகலாம் இவர் பேச முடியாது. பாமக எப்போ உங்க பக்கத்துல வருதோ அப்போ பிளவுவாதம் பத்தி பேசுகிற யோக்கியதே உங்களுக்கு இல்லாம போயிடும். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பதில் கூட தாவேக்காக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் இவரை சேர்த்துக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே இடம் கொடுத்துட முடியாது. பட் இந்த விஷயத்தை விஜய் எப்படி வந்து பக்குவமா டீல் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல, நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கலாம். தாவேக்கா மேல அதிகம் விமர்சனம் வைப்பது என்னன்னா 6 மணிக்கு மேல அவங்க எந்த ஒரு போராட்டமும் இல்ல ஆர்ப்பாட்டமும் வந்து பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த சுற்றுப்பணிக்காவது 6 மணிக்கு மேல வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து இப்ப இந்த சமூக வலைதளங்கள் அதிகம் பேசும் பொருளா மாறுதல. சரி, இது எப்படி பாக்குறீங்க? இல்ல முதல்ல இந்த 6 மணி விமர்சனத்துடைய பின்னணியை நீங்க புரிஞ்சுங்க. என்னன்னா திமுகவை சேர்ந்த இணைய கூலிப்படைகள் முக்கியமா பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல நிதானத்தில் இல்லாத தினந்தோறும் குடிப்பவர்களே கூட விஜய் மீது இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க அப்படின்னா விஜய் வந்து ஒரு பெரிய மொடா குடிகாரர், 6 மணிக்கு மேல அவருக்கு குடிக்கலைன்னா கையெல்லாம் நடுங்கிடும். இது என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியுமா? விஜயகாந்தை வந்து ஒரு குடிகாரனாக சித்தரித்து அவரை காலி பண்ணாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே டெம்ப்ளேட் விஷயத்தை விஜய் மேல அப்ளை பண்ண பாக்குறாங்க. நான் சொல்றேன், விஜய் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் படத்திலிருந்து எனக்கு வந்து பர்சனலாவே எனக்கு தெரியும். என்ன எனக்கு தெரியும், இவர்கள் சொல்கிற மாதிரியான குடிப்பழக்கம் விஜய்க்கு கிடையாது. ஒருவேளை சோசியல் ட்ரிங்கராக ஏதோ ஒரு பார்ட்டியில வேணா குடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி 6 மணி ஆனா குடிச்சிருவாரு, 6:30 மணி ஆனா கை நடுங்க, அப்படிப்பட்ட ஆள்லாம் விஜய் கிடையவே கிடையாது. விஜயை பத்தி ரொம்ப க்ளோஸாக அறிந்தவன்கிற முறையில நான் சொல்றேன், விஜயனுடைய லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னா நைட்டு 7 மணிக்கு 7:30 மணிக்கெல்லாம் அவருடைய நைட்டு டின்னரை முடிச்சிருவாரு. ஏர்லி டின்னர் அதான் அவருடைய பழக்கம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 மணி 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாரு. காலையில 5-5:30க்கெல்லாம் எந்திரிச்சிருவாரு. இதுதான் அவருடைய லைஃப் ஸ்டைல். அதனாலதான் அவர் ஷூட்டிங் டேட் கொடுக்கும்போது கூட பாத்தீங்கன்னா 9 to 6 தான் அவருடைய
டேட்டே கொடுப்பாரு. ஏதாவது ஒரு நைட் எஃபெக்ட் இருந்தால் 9 மணி வரைக்கும் ஷூட்டிங் போகும். இல்லாத நம்ம இந்த செட்டை சீக்கிரமே முடிச்சாகணும், இந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷனு மறுபடியும் கிடைக்காதுங்கிற ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் இருந்தால் தான் 6 மணிக்கு மேலேயே இவர் நடிப்பார். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி அவர் 9 to 6 தான் நடிப்பார். இது வந்து அவருடைய வாழ்க்கை முறை. இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் உட்காந்துக்கிட்டு விஜய் வந்து ஒரு குடிகாரன், 6 மணிக்கு மேலே அவர் வந்து வீட்டை விட்டு வெளில வர மாட்டார் அப்படிங்கிறதுலாம் ஒரு கேவலமான குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்கிறேன், விஜய் அரசியலுக்கு வந்துட்டார்ல, அவரை அரசியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை டாராக கிளிங்க. என்ன, அவர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் அப்படி எந்த விமர்சனத்தையும் அவர் மீது வைக்க முடியாது. ஏன்னா அவர் இதுவரைக்கும் எந்த ஆட்சி அதிகாரத்திலும் இல்லை, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கல, புரியுதா இல்லையா? அப்போ அப்படி ஒரு விமர்சனத்தை வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சவனா அவருடைய கேரக்டரை அசாசினேட் பண்ற முயற்சியில இறங்கியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தவறானது. விஜயை வந்து பர்சனலாக அறிந்தவன்கிற முறையில சொல்றேன். இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால தான் அவர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 6 மணிங்கிறத அவாய்ட் பண்றாரு. உதாரணத்துக்கு பாருங்க, அவர் 7 மணிக்கு சாப்பிட்ற பழக்கம் உள்ளவர். அவர் வந்து ஒரு 6:30 மணிக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை பிளான் பண்ண முடியுமா? அவ பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது 1/2 மணி நேரம் கழிச்சு மக்களே வெயிட் பண்ணுங்க, நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்ல முடியுமா? நார்மலா இப்ப நம்ம போய் அவர்கிட்ட பேசும்போது கூட அவர் நார்மலாவே எங்கிட்ட எல்லாம் கேட்பாரு, நீங்க எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? நான் ஒரு தடவை சொன்னேன் விஜய் கிட்ட, நான் சாப்பிட்றதுக்கு 10 மணி ஆகும் விஜய் அப்படின்னு. என்ன சொல்றீங்க, 10 மணிக்கு சாப்பிட்றீங்களா? 10 மணிக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, சீக்கிரமே சாப்பிடணும் அப்படின்னு பர்சனலாவே நமக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவரோட லைஃப் ஸ்டைல் இருக்கு. இது எதுவுமே தெரியாம டெய்லி குடிக்கிற குடிநோயாளிகள் எல்லாமே விஜயை பார்த்து வந்து குடிகாரன்னு சொல்றதை விட ஒரு கேடுகட்ட கேவலமான விஷயம் வேற எதுவுமே இல்லை. பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நன்றிகள் சார், என்னோட நேரம் முதல் நன்றி. நன்றி.